அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த காணொலியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக தண்ணியால் திமுகவிற்கு பெரிய பிரச்சனை தான். காரணம் என்னன்னா, அந்த அளவுல லட்சணத்துல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த தண்ணியால் இந்த திமுகவிற்கு மிகப்பெரிய அவலம் தான் வருது. தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அது எல்லா தண்ணியா இருக்கட்டும், மழைநீர் தண்ணி தான், மது தண்ணி தான், குடிநீர் தண்ணி தான், எல்லாமே தண்ணி தான். தொடர்ச்சியாக இந்த திமுக அரசிற்கும் தண்ணிக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது. தொடர்ச்சியா இந்த திமுகவிற்கும் மக்கள் வழங்கக்கூடிய தண்ணீர், குறிப்பா ஒரு சினிமாவில் கூட ஒரு படக்காட்சியில கூட நடிகர் விவேக் அவர்களுக்கு கிளி ஜோசியம், சிவகாமி கிளி ஜோசியம், உங்களுக்கு தண்ணீரால் கண்டம், இன்னும் நீங்கள் இத்தனை நாளைக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வது போல இந்த திமுக ஆட்சிக்கும் தண்ணீருக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் உண்டு, தொடர்பு உண்டு, ஆபத்துண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் தென் மாவட்டங்களா இருக்கட்டும், நம்ம சென்னையா இருக்கட்டும், தமிழகத்தின் தலைநகரான சென்னையை மழைநீர் தண்ணீர் புரட்டி போட்டது. அதில் 4000 கோடி அரசாங்கம் இந்த வடிகால், அதாவது இந்த மழை நீர் வெளியேற்றி விட வேண்டும், சென்னை மழை நீரால் பாதிக்கப்படக்கூடாது, மழை எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சென்னை பாதிப்பே அடையக்கூடாது, அதுல இருந்து அந்த தண்ணியை வெளியேற்றி விடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 4000 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்குச்சு. அது மிகப்பெரிய சர்ச்சையில கூட திமுக அரசானது சிக்குச்சு. காரணம் என்னன்னா, 4000 கோடியை ஒதுக்கிய காசு எங்கே? மழை நீர் ஊருக்குள்ளே, மக்கள் எல்லாம் தெருக்கோடியில், நீங்கள் ஒதுக்கிய 4000 கோடி எங்கே அப்படின்னு சொல்லி திமுக அரசை பார்த்து எல்லாருமே கேட்டாங்க. ஏன் நானே கேட்டுட்டேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தென் மாவட்டங்கள்ல இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சி, இன்னும் தென் மாவட்டங்கள்ல என்ன 4 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிருச்சு. திமுக என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்பதான் ஏற்கனவே பெஞ்சு தென் மாவட்ட மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ரிலீஃப் ஆகி வராங்க. மக்கள் மழை வெள்ளத்தில் இருந்து ரொம்ப சங்கடப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வரக்கூடிய நேரத்துல மறுபடியும் 4 நாளைக்கு மழைன்னு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் தண்ணி. மது, அதுவும் தண்ணி தான். அதுவை வச்சும் இந்த திமுகவிற்கு ஏகப்பட்ட அவப்பேர். ஆட்சிக்கு வர முன்னாடி ஒண்ணு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எந்த தண்ணியினால பிரச்சனை அப்படின்னா, ஆறு நிறைய தண்ணி ஓடுது, மக்கள் பயன்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தென் மாவட்டங்கள்ல தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல பெரும்பாலும் தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தென்காசி மாவட்டத்துல ரொம்ப தண்ணிக்கு தட்டுப்பாடா இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் இந்த திட்டத்தின் மூலமாக தாமிரபரணி தண்ணீர் இந்த தென் மாவட்டங்கள் உள்ள மக்களுக்கு பெருமளவுக்கு தாமிரபரணி தண்ணீர் தான் குடிநீராக இங்க வாழ்வாதாரமாக ஆதாரமாக உள்ளது. இப்ப தொடர்ச்சியா பெஞ்ச மழையில மோட்டர் முங்கிருச்சு, தண்ணி எங்களால கொடுக்க முடியல, தண்ணி ஏற மாட்டேங்குது, அதை புடுங்க மாட்டேங்குது, இதை நொட்ட மாட்டேங்குது, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். தொடர்ச்சியா காலண்டர் நாள்காட்டி பார்ப்போம், நேரம் தாளை கிழிக்கும் போதோம்னா நம்ம ராசி பலன் பார்க்கறது மாதிரி இன்று மழைக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். கட்டாயம் நம்ம மக்கள் காலண்டரை கிழிக்கல, இன்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு இல்ல, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பாருங்க, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, மழைக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்கிறத காலண்டர்லேயே 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ற அளவுக்கு இருக்குது. என் வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன செய்து கொண்டு இருக்குது? தமிழ்நாடு, இந்தியா இந்த ரெண்டும் சேர்ந்து வானிலை ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கு. இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவிக்காதா? அடுத்த மாசம் மழை வரும் வராது, புயல் வரும் வராது தெரிவிக்காதா? அதெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க தான் எச்சரிக்கையாக இல்லை. இப்ப இந்த மழை வரப்போது, கொடூரமான புயல் வெள்ளம் வரப்போது, மழை வரப்போது, சீற்றம் அதிகமாக இருக்கும், தாக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன உடனேயுமே நீ என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலே மக்களை நேசிச்சிருந்தா இந்த திமுக அரசானது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும். மழை வெள்ளம் வரப்போது, மக்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு அதை ஏற்படுத்தணும். அதை நீங்க ஏற்படுத்தல. சரி, மேலும் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உங்க கவுன்சிலர்மார்கள், உங்க பிரசிடண்ட்மார்கள், ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதி கவுன்சிலராக இருக்கட்டும், வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்றாங்க? மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, இவங்க அதிகாரத்துல இருக்காங்க. மக்கள் எதுக்கு வாக்கு செலுத்துறான்? எனக்கு இவர் நல்ல வேலைக்காரன்னு தெரியுது, இவர் நல்ல வேலை வைப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துல வாக்கு செலுத்துறான். அதை வாங்கிட்டு நீங்க ஜெயிச்சு போட்டுறீங்க. ஜெயிச்சுட்டு திங்கத்தான் நிக்கையில ஒழிய மக்களுக்கு ஒன்றும் செய்யல. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அறிவான ஒரு மக்கள் பிரதிநிதி என்ன திரும்ப செஞ்சிருக்கணும்? மழை வரப்போதியா மக்களே, தண்ணி நான் விட போறேன், நீங்க பார்த்து, இந்த நான் சொல்லுவது இந்த வார்டு, ஒன்றியம், பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து தான். தண்ணி வரப்போகுது, மழை வரப்போகுது, தண்ணி நாங்க விடுவோம், எச்சரிக்கையா கவனமா பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப பெரிய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை நாளைக்கு தண்ணி வருமோ வராதோ மக்கள் கவனமாக இருந்து
தண்ணீரை பிடித்து தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி யார் சொல்லியிருக்கணும்? மக்கள் பிரதிநிதியான இவங்க, வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மேற்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர், மேல அப்பனுக்கே அறிவு இல்லை, பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குங்கிற கதையில தான் இருக்குது. திமுக அரசே வந்து தனது நாட்டு மக்களை, தமிழக மக்களை வந்து அறிவுரை கொடுத்து இந்த மாதிரி இருங்க சொல்லலை. சரி, எல்லாம் இருக்கட்டும். ஆறு நிறைய தண்ணி ஓடுது, மக்கள் ஏன் குடிக்க முடியல? ஆறை வந்து தூர்வாரி இருந்தால், ஆற்று கரையோரங்களில் இருந்த வேலிகளை அகற்றி இருந்தால், கரையை உசத்தி இருந்தால் தண்ணீர் தங்கமா இருந்திருக்கும். அதை மக்கள் பயன்படுத்தி இருப்பான். ஒண்ணு தெரியுமா? இதெல்லாம் செஞ்சிருந்தா வெள்ளமே வந்திருக்காது. ஆற்று கரையை 2 பக்கம் வசத்தி, கம்மா கரையை, குளத்து கரையெல்லாம் 2 பக்கம் வசத்தி, ஆக்கிரமிப்புகள், அந்த செடிகள், வேலி அப்படிங்கிற அந்த வேலி முள்ளு இதெல்லாம் அகற்றிட்டு இதெல்லாம் செஞ்சிருந்தா மழை வெள்ளமே ஊருக்குள்ள வந்திருக்காது. இதெல்லாம் செய்யலையே, கரையை ஒசத்தலையே. மக்கள் வாழக்கூடிய பகுதியும் ஆறு குளமும் ஒன்று போல இருக்கு. காரணம் என்னன்னா, கரை பக்கத்துல உள்ள மண்ணே வெட்டிட்டு ஒரு பக்கம் போறான். தொடர்ச்சியா மக்களுக்கு வந்து எந்த ஒரு பயனும் இந்த ஆட்சியில் இல்லை. அடுத்து ஒரு சீற்றம் வந்துச்சா, இயற்கை சீற்றம் வந்துச்சா, 1000 ரூபா விடு, 2000 ரூபா விடு, அதிகபட்சம் 4000 ரூபா கொடுப்பா, ஒரு 6000 ரூபா கொடுப்பா. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் நீங்க வழங்கியிருக்கீங்க நிவாரணம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒழுங்கா போய் சேர்ந்திருக்கான்னா தெரியல. காரணம் என்னன்னா, பாதிப்பு இல்லாத எத்தனையோ பகுதி மக்களுக்கும் வாங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா தென் மாவட்ட மக்கள், தென்காசி மாவட்டத்துக்கு வழங்கிட்டோம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வழங்கிட்டோம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வழங்கிட்டீங்கப்பா. பாதிக்கப்பட்டவனுக்கு போய் சேர்ந்ததா? அதான் நாங்க பாதிப்பானவனுக்கு தானே முக்கியமா போகணும். எனக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இப்படி நிவாரணம் வழங்குற மைத்த நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடி வெள்ளம் வரக்கூடாது, அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் செஞ்சிருக்கணும் நீ. அப்ப மழை வெள்ளம் வரும், மக்கள் பாதிப்படைவாங்க, உடனே அப்படி அந்த ஓட்டுக்கு ரூபா கொடுக்குற மாதிரி இப்ப கொடுத்த என்னையா ஆட்சி இது? பயங்கரமா இருக்கப்பா ஆட்சி. ஒன்னே ஒண்ணுதான் சரியா நடக்கு, விளம்பரம். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் காணொலி பார்ப்பேன் நான் தொடர்ச்சியா. அவர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் கூட சொல்லுதாங்க, விளம்பர அரிப்படுத்த கட்சி திமுக அப்படின்னு. அது உண்மைதான். எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம். கலைஞர் தான் அது, கலைஞர் இது, கலைஞர் அது, புது நிறைய வாயில வருது, சொல்ல முடிய மாட்டேங்குது. எதற்கு எடுத்தாலும் கலைஞர் தானா? அண்ணன் சாட்டை துரைமுருகன் கேட்கிற மாதிரி வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லையா? இந்த மண்ணுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான் ஐயா. அவன் பேர் எங்கேயாவது வச்சிருக்கீங்களா நீங்க? விளம்பரத்தை எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம் பண்றீங்களே. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக வந்து தன் உயிரையே விட்டுருக்கான், தன் குடும்பத்தை இழந்திருக்கான், எல்லாம் இழந்திருக்கான், தன் உயிரையே விட்டுருக்கான். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக. அவங்க பேர் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டீங்க, சாதிச்சிட்டீங்க? உங்க பேர் எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் தானா? ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சீங்க. என்ன தெரியுமா? தமிழர், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நல்ல முறையில துட்டு சம்பாத்தியம் பண்ணி நல்லா கொழுத்து பெருத்துட்டீங்க. அது ஒண்ணுதான். நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து சரியா இருக்காது. காரணம் என்னன்னா, தன் இலக்கை நோக்கி அவன் போவான். நிறைய பேர் வெல்லுவான், நிறைய பேர் தோல்வான். ஆனா தனது இலக்கை நோக்கி ஒருத்தர் வெளியில இருந்து கிளம்பி வந்தார், தன் இலக்கை சரியாக அடைந்த ஒரு ஒரே மனிதர் என்றால் அது ஐயா கலைஞர் மட்டும்தான். அதுக்கு வேணா கட் அவுட் வைங்க, விளம்பரம் வைங்க. ஆந்திரால இருந்து என்ன நினைச்சு கிளம்பி வந்தாரோ, நல்லா பிழைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைச்சு கிளம்பி வந்தாரு. அதை நல்ல முறையில செஞ்சிருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல வந்து ஐயா கலைஞர் ஒரு ஆளு தான். இதுதான் உண்மை, இதுல மாற்று கருத்தே கிடையாது. விளம்பர அரிப்படுத்த கட்சி. போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு ஏமாற்றமே